சின்னமரமுகில் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் தாமரையை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. அதே மாதிரி தாமரையை கூப்பிட்டதும் இங்கே தாமரையுமே இல்லைத்த நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு மாதிரியுமே தாமரை சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே ஈஸ்வரியும் என்ன நான் போனதுக்கப்புறம் நீங்கள் தப்பிச்சு போகலான்னு பிளான் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி கேட்குறாங்க. ஈஸ்வரி கேட்டதும் இங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது. உடனே என்ன தாச்சி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் தப்பிச்சு போகிறோமா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்ரி சொல்கிறாங்க. என்ன மதனி நீங்கள் என்னென்ன பிளான் போட்டிங்க, காமாட்சி பச்சை யார், அங்கே அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி தாமரை அந்த காமேஷ் பச்சையை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். அதே மாதிரி காமேஷ் பச்சை கூட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் போட்ட விஷயம் எனக்கு எல்லாமே தெரியும். இந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட சொன்னேன்னா நீங்கள் அந்த வீட்டிலே இருக்க முடியாது. அதே மாதிரி இந்த விஷயத்த நான் ராஜாங்க மாமா கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. ஈஸ்வரி சொன்னதை கேட்டதும் உங்கள் சாவித்திரியும் அது அத்தாச்சி நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிடும், அங்கே இப்போ பார்த்த மாப்பிள்ளையவே எங்கள் பொண்ணு கட்டிப்போம், அதே மாதிரி நீங்கள் இந்த விஷயத்த எங்கள் அண்ணங்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க சாவித்திரியும். அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் நான் இதெல்லாம் சொல்ல தான் போகிறேன், நீங்கள் என்னோட பையனோட வாழ்க்கையை நீங்கள் நாசம் பண்ணி விட்டுட்டீங்க, இதுக்கு மேலேயுமே உங்களை நான் இப்படியே விட மாட்டேன், உங்களையும் நான் அசிங்கப்படுத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே ஈஸ்வரி சித்ரா பின்னாடியுமே அங்கே சாபுத்திரியும் பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே ரொம்ப நேரமாக வரலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் தமிழ்கிட்ட என்ன தமிழ் இங்கே தாமரையை கூட்டிகிட்டு வர சொல்லி தானே அமுச்சு விட்டோம், எங்கே இன்னும் வரலை, கொஞ்சம் நேரம் ஆகுது, இது நல்ல டைமு முடிய போகுது, நீ போய் கூட்டிகிட்டு வர தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து அங்கே தாமரையை கூட்டிகிட்டு வரதுக்கு அமுச்சு விட்றாங்க ராஜாங்கமும். அதுக்கப்புறம் இங்கே தாமரையும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் காமர்ஸ் வச்ச போனோமே சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டுருக்கு, அவரு கூட எப்படி நான் பேசுறது, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் இங்கே ஈஸ்வரி அத்திக்குமே தெரிஞ்சிருச்சு, நம்மளை சும்மாவே விட மாட்டாங்க, ராஜாங்கம் அம்மாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்னை அந்த வீட்டில் கூட வைக்க மாட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதனா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே ஒரு மருந்து பாட்டிலையுமே பார்க்குறாங்க. பார்த்ததும் நம்ம இதை குடிச்சிட்டு பேசாமல் இறந்து போக வேண்டியது தான், ஏன்னா இதுக்கு மேலேயுமே ராஜாங்க மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ரொம்பவே அசிங்கப்படுத்திடுவாங்க, அதுக்கு நம்ம சாகிறதே மேலு, காமேஷ் பிச்சை கல்யாணம் பண்ணால் பண்ணணும், இல்லைனா இந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், அப்படி இல்லைனா செத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலையுமே எடுத்து கையிலையுமே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழுமே இங்கே தாமரையை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அந்த ரூமுக்குமே வராங்க. தாமரை வந்து இங்கே கையில் மருந்து பாட்டிலை வச்சுக்கிட்டு இருக்க பார்த்த தமிழ் செல்வியும் ரொம்பவே அதிர்ச்சியாகவும், தாமரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு, எதுக்காக மருந்து பாட்டிலெல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழுமே பதட்டமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தாமரையும் இல்லை தமிழ் நான் சாகிறேன் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து பாட்டிலையுமே மறுபடியும் பிடுங்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழுமே அந்த மருந்து பாட்டிலை பிடுங்கி போட்டுட்டு என்ன தாமரை என்ன விஷயம், உனக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இப்போ மருந்து குடிக்கிறதுக்கு இப்படி ஒரு முயற்சி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட இங்கே தமிழுமே கேட்குறாங்க. தாமரையும் இங்கே தமிழ்கிட்ட தமிழ் எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா விருப்பமே கிடையாது, எங்கள் மாமா வேற என்னோட விருப்பம் கேட்காமலே இதை அரேஞ்ச் பண்ணிட்டாரு, இப்போ நான் எப்படி அந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கிடுறது, நான் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் அந்த வீட்டிலே கூட இருப்பேன், ஆனால் அந்த மாப்பிள்ளையை மட்டும் நான் கட்டிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தமிழுமே இதை கேட்டுட்டு என்ன தாமரை பேசிக்கிட்டு இருக்க, இந்த விஷயத்த நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா, இப்போ இவ்வளோ இது தூரம் வந்துருச்சு, இங்கே கல்யாணம் வெறி மேடை வெறி வந்துட்டு இப்போ எல்லாருமே கலைஞ்சி போனாங்கன்னா இப்போ மாமாவுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும், நீ இந்த விஷயத்த முன்னாடியே எல்லாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து தாமரை கிட்ட திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாமரையும் இல்லை தமிழ் நீ என்ன சொன்னாலே சரி, நான் இந்த விஷயத்தில் உறுதியாக தான் இருக்கேன், நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அந்த பையனை தான் நான் கட்டிப்பேன், இந்த பையனெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த பையனை கட்டிக்குவேன், இல்லைனா செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையுமே அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே தாமரை கிட்ட இங்கே தமிழுமே தாமரை நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ வசதியாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே மாமா வந்து உதவி பண்ணுவார், நீ அந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டேன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருப்ப, கல்யாணம் ஆனால் தான் நீ அதுக்கப்புறம் உனக்கு என்ன இது சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புரிய வரும், நீ இந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டேன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருப்ப, அதுவும் இல்லாமல் மாமா உனக்கு என்னென்னமோ யோசிச்சு வச்சிருக்காரு, நீ அந்த விஷயத்தெல்லாம் இப்போ நீ யோசிச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு முடிவு எடுத்தது மிகப்பெரிய தப்பு, அதே மாதிரி மாமா சொன்ன மாதிரி நீ அந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டாதான் நீ சந்தோஷமாக இருக்க முடியும், நான் சொல்கிறத கேளு தாமரை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தாமரையும் இல்லை தமிழ் நீ எதுக்கு என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ ஃபஸ்ட்டு கிளம்பு,
நான் உயிரோடையே இருக்க மாட்டேன், நான் அந்த பையனை தான் கட்டிப்பேன், அதே மாதிரி இந்த பையனெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் இந்த பையனை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அதே மாதிரி மாமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல இந்த பையனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட கேட்காம எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரே முடிவு பண்ணிட்டாரு. நான் இதில் எப்படி அவருக்கு இதில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. அதே மாதிரி நான் வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்ட சொன்னாலுமே அந்த வீட்டில் என்னை வைக்க மாட்டாங்க, நான் எப்படி அவர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தேன். நீ சொன்னல முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடியே இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருந்தேன்னா என்ன அந்த வீட்லேயே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையுமே தமிழ்கிட்ட சொல்லிடுறாங்க. தமிழ் இதை கேட்டுட்டு, தாமரை நீ இந்த முடிவு எடுக்காதங்க, அந்த மாமா சொன்ன மாதிரி நீங்கள் அந்த மாப்பிள்ளையவே கட்டிக்கோ, உனக்கு என்ன வேணுமோ அவர் பண்ணி கொடுப்பாரு, அதே மாதிரி அந்த மாப்பிள்ளையுமே ரொம்பவே நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழுமே இங்கே தாமரையை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஊரில் இங்கே சாவித்திரியுமே வந்துடுறாங்க. சாவித்திரி வந்ததும் இங்கே தமிழ் நின்றுக்கிட்டு பார்த்துட்டு என்ன தமிழ் எங்கே நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியுமே கேட்குறாங்க. உடனே இது அத்தை என்னத்தை இங்கே தாமரை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா, நீங்கள் தாமரை கூட இல்லையா, அங்கே பொண்ணு வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைமில் இப்போ மருந்து குடிக்கிறதுக்கு இங்கே தாமரை மருந்து பாட்டிலை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரை கிட்ட இங்கே சாபுதிரிக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்க. சாபுதிரி இதை கேட்டதும் என்ன தாமரை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இது மாதிரிலாம் பண்ணுற ஆளே இல்லை, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபுதிரியுமே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே தாமரையும் அம்மா என்னால் முடியலம்மா, இந்த கல்யாணத்தில் எனக்கு கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா விருப்பமே கிடையாது, இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் போய் என்ன கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு சொல்கிறீங்களா, அதுக்கு நான் பேசாமல் சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே தமிழ்கிட்ட சாவித்திரியுமே தமிழ் என் பொண்ணு முன்னாடியிலேருந்தே இது மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, என் அண்ணன்கிட்ட நான் எப்படி இந்த மாதிரி இந்த விஷயத்த சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன், நீ எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட இங்கே சாவித்திரி சொல்றாங்க. தமிழுமே இதை கேட்டுட்டு அத்தை நான் என்ன இந்த விஷயத்துல எனக்கு என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாது, நான் இந்த விஷயத்துல என்ன சொன்னாலுமே மாமா ஏத்துக்க மாட்டாரு, அதே மாதிரி இது கல்யாண மேடை வரையுமே வந்துருச்சு இந்த கல்யாண விஷயம், அதே மாதிரி எல்லாருமே இப்போ உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி டைம்ல இந்த கல்யாணத்தை நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது, இதுல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு மாதிரியுமே இங்க தமிழ் வந்து அங்க சாவித்திரி கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம் சேதுன்னு சொல்லிட்டு அங்க இன்னும் தாமரை வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்க சேது இங்கே தமிழ் இங்கே தாமரையை கூட்டிகிட்டு வரதுக்கு போனால் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் வந்து பார்த்துட்டு வரதுக்காக சேதுவையுமே அமுச்சு விடுறாங்க. சேதுவும் அங்கே வந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. காமேஷ் பச்சை வந்து நம்ம எப்படி சொல்லி கொடுத்தோமோ அதே மாதிரி வந்து பண்ணி முடிச்சிட்டான். அதே மாதிரி இப்போ தாமரையும் சாவித்திரியும் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, இங்கே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கவா இல்லை இந்த காமேஷ் பச்சையை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு குழம்பி போய் அவங்க இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. அதே மாதிரி அசிங்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு அது மாமா அவங்கள ரெண்டு பேரையுமே துரத்த போகிறாங்க. இது நடந்தால் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே காலடியை அவங்க எடுத்து வைக்க முடியாது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே சேதுவுமே அங்கே வராரு. உடனே இவங்க மூணு பேரும் நின்றுக்கிட்டதை பார்த்ததும் அங்கே சேது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட கேட்குறாங்க. உடனே ஒன்றும் இல்லைங்க, இப்போ தாமரையை கூட்டிகிட்டு வரதுக்காக நின்றுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தமிழுமே சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.